ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். முட்டையில் நிறைய ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி மசாலா முட்டை பொடி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செம்ம ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை அண்ட் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 7 முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த முட்டையை ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கு இல்லை அப்படின்னா ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முட்டையை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முட்டையை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடாமல் அப்படியே குக்காக விடுங்க. 2 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா முட்டையை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட முட்டை குக் ஆகும். முட்டை நல்லா அந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா கரண்டியால் அதை சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி முட்டை நல்லா வெந்து பொடி மாஸ் போல் நல்லா கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போது இந்த முட்டை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடுகு காஞ்ச மிளகாய் எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தோடைய கலர் வந்துட்டு சைடில் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கி விடலாம். வெங்காயத்தை வதக்கும் போதே நடுவில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நான் சொன்னது போல் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயத்தோடைய சைடில் மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் முட்டையில் நிறைய வெரைட்டியான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த முட்டை மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் 30 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். அடுத்தது தக்காளியை பாருங்கள். தக்காளி வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இந்த மசாலா வரைச்சோம்ல, அந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியையும் இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதான். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம முட்டையிலுமே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வானலை மூடிட்டு இந்த மசாலாவில் இருக்கிற அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மசாலாவில் இருக்கிற அந்த ராஸ்மெல் எல்லாமே போயிட்டு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு டைம் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதோடைய ராஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போது மசாலாவுடைய ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா? இது கூட நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு அந்த மசாலா முட்டை இது ரெண்டுமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவுடைய ராஸ்மெல் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறம் தான் முட்டையை அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் முட்டையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரெசிபியோட டேஸ்ட் டோட்டலாக சொதப்பிடும். அவ்வளோதான். மசாலாவும் முட்டை பொடி மாசும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம ஸ்பைஸியாக பார்க்குறதுக்கு செம்ம ஜூஸியாக இருக்குல்ல. லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். செம்ம ஜூஸியாக அண்ட் ஸ்பைஸியான மசாலா முட்டை பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சுட சர்வ் பண்ணுங்கள். சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்குலாம் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த மசாலா முட்டை பொடி மாசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மசாலா முட்டை பொடி மாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. முக்கியமாக இந்த மசாலா முட்டை பொடி மாசை எதுக்குன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.